இந்த பேசல்ல போராடல்ல கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்டவர்கள் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செஞ்சிருக்கிறார். ஏன் ஏன் செஞ்சாங்க முஷ்ரிக்கான பெண்ணு? உங்களோட மையத்துகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தல்கீன் செய்யும், சொல்லிக் கொடுங்க. தல்கீன் என்ன? எங்களோட ஒருத்தர் மௌத்தா போறார், உயிர் பிரிய போகுது, தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லை, தெரியுது உயிர் பிரிய போகுது. அடுத்து அதுக்கு பிறகு 2 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் உயிரை வைக்க போறீங்களா? இல்ல, வைங்க, ரிலாக்ஸா வைங்க. வச்சிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அவ்வளவுதான். மையத்தை திணிச்சு மௌத்தா போறார். களிமா சொல்லு, களிமா சொல்லு சொல்லப்பட. நான் களிமா சொல்ல மாட்டேன்டாருன்னா முடிஞ்சு, கோபம் வார நேரம் என்ன செய்யணும்? பக்கத்தில் உட்கார்ந்து இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அவருக்கு ஞாபகம் வரும். என்ன உலகத்தில் தொழுது இருந்தா அதே சிந்தனையில இருந்தா ஞாபகம் வருமா இல்லையா? ஏதோ ஒன்று கேட்குதே காதுக்கு, உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் உயிர் பிரிஞ்சு. அதான் நபி அவங்க சொன்னாங்க, லக்கினு மௌதாக்கும், உங்களோட மையத்துகளுக்கு சொல்லிக் கொடுங்க லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த களிமாவுல எவ்வாறு நாங்க பிறந்தோமோ இதே களிமாவுல தான் நாங்க மௌத்தாகும். இந்த களிமாவுக்கு ஒரு பேர் தான் கலிமத்துல் இஸ்திகாமா. அல்லாஹ் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة. அல்லாஹ் சொல்றான், யார் எங்க ரப் அல்லாஹ் என்று களிமா சொல்லி மௌத்து வரை அதுல இஸ்திகாமத்தா இருந்தார். ஆக முக்கியம் சகோதரர்கள் இஸ்திகாமத், கலிமாவுல இஸ்திகாமத். எங்களோட பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளும், போற ஸ்கூல் சேர்ற கூட்டாளிமார். ஒரு காலத்துல எங்களோட பிள்ளை முர்த்தத்தாயிருமோ பயம் இருக்கு, பயம் வருது. பிள்ளையோட நடவடிக்கையில பார்க்கும் பொழுது பயம் ஒன்று வருது. என்ன கணக்கு இல்லை, என்ன வீட்டுக்குள்ள போன்லயும் இருந்து இப்ப பேச தொடங்கிட்டான், என்ன அல்லாஹ் ஒன்று இல்ல அப்படி, என்ன காசு இருந்தா எல்லாம் சார். ஒரு புதிய கொள்கை உருவாகுது பிள்ளைகளிடத்துல. நாங்க அப்படி இல்லை, நாங்க வளர்ந்தது இஸ்லாமிய தாய், இஸ்லாமிய சூழல். கனடாவில் இஸ்லாம் வளருதுன்னு சொல்லலாம், சுபோக்கு பள்ளி போய் பார்த்தா விளங்கும் இஸ்லாத்து. அமெரிக்கால இஸ்லாம் வளருது, கனடால இஸ்லாம் வளருது, எல்லாம் வாய்ப்பேச்சும் எழுத்துந்தார். பள்ளிகளுக்கு போய் சென்றா விளங்குது மக்களுடைய நிலைமை என்ன, பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, குடும்பங்களுடைய நிலைமை என்ன. நாஸ்தீக சிந்தனை உருவாகுது. இப்ப காசு இருந்தா சார், அல்லாஹ் தேவையில்லை எங்களுக்கு. பேசி பாருங்க பிள்ளைகளோட, பிள்ளையோட பேசி பாருங்க. அதான் நாங்க படிச்சு கொடுத்துட்டோம், அதான் உலகம் படிச்சு கொடுக்குது. காசு இருந்தா சார், அல்லாஹ் ஒருவன், அதெல்லாம் இப்ப தேவையில்லை. நீக்கு சகோதரர்களே, இதுதான் இஸ்திகாமத். நாங்க கலிமால பிறந்தோம். இன்னொரு காலம் வரலாம், ஹத்னா தேவையில்லை, சுன்னத்தெல்லாம் வைக்க தேவையில்லை, வரும் இன்ஷா அல்லாஹ். பார்த்துட்டு இருக்கீங்க, இத பேசல்ல போராடல்ல கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்டவர்கள் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செஞ்சிருக்கிறார். ஏன் ஏன் செஞ்சாங்க முஷ்ரிக்கான பெண்ணு? கணக்கு இல்லையே, கனடா தானே இது. சொன்னீங்கண்டா விரோதி, பேசினா விரோதி. கண்ணியமிக்க சகோதரர், நபி அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? அபூதர் ரலியல்லாஹு, அபூதர் உன்னை துண்டு துண்டா வெட்டினாலும் சரி, என்ன துண்டு துண்டா வெட்டுறார். ரெண்டாவது சொன்னாங்க, அபூதர் உன்னை நெருப்புல போட்டு பொசுக்கிறார், நீ கலிமாவை மட்டும் விட்டுறார். துண்டு துண்டா வெட்டினாலும் சரி, ஒன்னு நெருப்புல போட்டு பொசுக்கினாலும், ஏன் அடுத்த அல்லாஹ்வை சந்திக்க போற. கலிமாவுல விளையாடக்கூடாது சகோதரர்கள், அதுல உறுதியா இருக்கோம். நாங்க சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் கொல்லப்பட்டது? கலிமாவுக்கு தானே. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கப்பட்டது ஏன்? கலிமா, அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன். இது லேசான விடயம் அல்ல. ஃபிரௌன் மனைவியை கொண்டது ஏன்? ஆசியாவை. இந்த கலிமா தான். இதுல உறுதியா இருக்கணும் சகோதரர்களே.